வணக்கம் ப்ரோ. மேரேஜ் எட் ரவாங்கா? ஓ 2021ல பண்ணிட்டீங்க. ஓகே, லைக் சிங்கிள் ஒன்லி. ஸ்டேயிங் எட் ரவாங் சிங்கிள் ஆர்கியூமெண்ட் சொல்லி ஹஸ்பண்ட் கடகம் பூசம் பதிலெல்லாம் நீங்க சொல்லிட்டு கேள்வி என்ன கேட்டா எப்படிங்க? கடகராசி பூச நட்சத்திரம்ன்றீங்க. அப்ப அப்படித்தான் இருக்கும். சரி, உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? விக்னேஸ்வரி ஃபர்ஸ்ட் டிசம்பர் 1990யா 1993 3:33 AM கேரள பிறந்திருக்கிறீங்க. ஹஸ்பண்ட் கடகராசின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ற மாதிரி இருக்கு? மேரேஜ் 2021ல ஆயிடுச்சு. ரவாங்ல இருக்கீங்க, சிங்கிள் மாதிரி இருக்கீங்க. பாஸ் 3 வருஷமா வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்லி போயிட்டு இருக்கு. கடகம் பூசம் ஜஸ்ட் கம் பேக் ஆஃப்டர் சபரிமலை. இப்ப நீங்க தான் அவரா? சாரி, ஹஸ்பண்ட் சபரிமலையில இருந்து திரும்ப வந்தாரா? சரி, என்ன நடக்குது? கன்னி லக்னமாகி 2ஆம் இடத்தோட இருந்து ராசியை குரு பாக்குறாரு. இது உங்க ஜாதகமாமா? சரி, இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிருக்கிறாரு. வேற என்ன இருக்கு? 7ஆம் இடத்துல ஒண்ணும் இல்ல. 8ஆம் இடத்த சனி பாக்குறாரு. டிகிரி ராகு, 21 டிகிரி செவ்வாய், 3 டிகிரி இவரு. சுக்கிரன் 3ல மறைஞ்சாலே தாம்பத்தியம். இதைத்தானே சொல்றேங்க. இந்த தாம்பத்தியம் மாதிரியான விஷயங்கள் சுக்கிரன் 3ல மறைஞ்சிட்டாருனாலே ஒருத்தருக்கு 32 33 வயசு ஆயித்தான் மத்த எல்லா விஷயமும். சரிங்களா? இந்த அமைப்புல தசை என்ன சொல்லுது? குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. குரு 2ஆம் இடத்தோட இருக்காரு. குரு தசையில சுக்கிரன் புத்தியில பிரிஞ்சிருந்தீங்க. நல்லது தனமா இந்த இடத்துல நல்ல சுப பிரிவா பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இல்ல ஏதாவது காரணம் காட்டி பிரிஞ்சிருப்பீங்க. அடுத்து குரு தசையில சூரியன் 12ஆம் அதிபதி, மார்ச் வரைக்கும் ஒண்ணும் இல்ல. குரு தசையில சந்திரன் வந்துடுறாரு. சந்திரன் தானே அங்க நல்லா இருக்கிறாரு. சந்திரன் தான் குருவின் பார்வையில இருக்காரு. குழந்தை அமைப்புகளை இந்த குரு பார்த்த சந்திரன் கொடுக்கணும். சரிங்களா? குரு பார்த்த இந்த சந்திரன் குழந்தை அமைப்புகளை கொடுக்கணும்ன்றதுனால இதுக்கு பிறகு சில விஷயம் அப்படியே உங்களுக்கு சாதகமா வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். இது அவருடைய ஜாதகத்திலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. குரு பார்த்த சந்திரன் குழந்தை அமைப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. குரு தசையில சுக்கிரன் புத்தியில பிரியாம இருந்தா தான் ஆச்சரியம். சரிங்களா?